ப்ரான் பிரியாணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரான் பிரியாணி கூட இந்த சால்னா, அதாவது மாலா போடு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு செய்கிற நம்ம ரெஸ்டாரண்ட், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சால்னா. அது லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் தேங்காய் அரைச்சிருவோம். Life is short. Life is short, ma. அதனால you have to enjoy every minute. சோம்பு, பட்டை அண்ட் ஒரு கப்பு பீனட்ஸ், அப்புறம் அந்த கடலை, என்ன கடலை அது, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அண்ட் கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரோஸ்ட் பண்ணிடலாம். நீ பண்ணி ஒன்றும் கிழிக்க போறதும் கிடையாது, எப்பவும் போலதான் வந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பருப்பு இது, உளுத்தம் பருப்பு. மை காட், இதே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூளை. அது கூட இந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் தேங்காய் சட்னி பண்ணுவீங்க, அதே ப்ராசஸ் தான். பட் இதுல வந்து தக்காளி, வெங்காயம் அண்ட் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். ஸோ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தூக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அதனால்தான் நான் ஒரு நாய் வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது செத்து போனதுக்கு அப்புறம், அதனால நீங்க நாயா நீங்க வந்தா பேயா அடுத்த ஜென்மத்துக்கு. ஓகே, இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் சூடாக அரைட்டோம், அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். யூ நோ தட். ஸோ மீன் டைம்ல நம்ம வந்து இந்த வெங்காயம் அண்ட் இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க. நல்லா வதங்கிட்டோம். நம்ம மேல பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறது வெங்காயம் வதங்கிறது தான். இது ப்ரான் ஃப்ரை, பட் இதை நம்ம வீடியோ பண்ணல. ஜென்மத்தை இதெல்லாம் சொல்றாங்களே, இல்ல சாப்பிடும் வீட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த பீனட்ஸ் அண்ட் உளுத்தம் பருப்பு அண்ட் தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சொல்லு. ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை வளர்க்காட்டேமா. இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொரியாண்டர் பவுடர், and chili powder. கிட்டத்தட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க வேற மாதிரி. இது நல்லா குக் ஆகட்டும். ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. Let's taste the prawn.
ஓகே, மால்னா சால்னா ரெடி. ஆக்சுவலாக அதே ப்ராப்பர் டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரே ஒரு மிஸ் பண்ணது என்னென்னா, வெங்காய தக்காளி வதக்கும் போதே நம்மளோட சில்லி பவுடரும் கொரியாண்டரும் போடணும். நான் அது போடலை. சைமல்டேனியஸாக இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பட் கிரேவி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நம்மளன்னா நான் டேஸ்ட் பண்ண சொல்கிறேன், வெயிட் பண்ணேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.